அவர் பயந்தாங்கோலி கிடையாது, போராட்ட குணமுடையவர். இல்லைன்னா அன்றைக்கெலாம் நிறைய பேர் எதிர்த்து குரல் கொடுத்த மனிதர். அவரெல்லாம் போராட்ட குணமுடைய மனிதர். அப்படிப்பட்ட தைரியசாலாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. அதனால் என் பழகின இதில் 45 வருஷம் பழகிருக்கின்ற உரிமையில் அவரை பற்றி நான் சொல்கிறேன். எனக்கு ஆதவ அர்ஜுன் சாரை ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுக்கிறேங்க. நான் கூட இருந்தேன், எனக்கு தெரியும் உங்களுக்கு இன்டென்ஷன் இல்லைன்னு தெரியும். ஆனால் பப்ளிக்காக எனக்கு நீங்கள் எந்த எண்ணத்தில் பேசுனீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் ரசிகராக இவ்வளோ வருஷம் பழகிருக்கேன். 45 வருஷம் குடும்பமாக தமிழ்நாடு மொத்தம் பழகிருக்கேன். ஆனால் உலகத்தில் இருக்க எல்லா ரஜினி ரசிகர்களுக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ரஜினி சாரை பற்றி யாராவது இதில் எது பேசினாலும் உங்கள் சார்பாக நான் கேள்வி கேட்பேன். உங்கள் சார்பாக ஏன் பேசுங்கன்றது புரிய வைங்கன்னு கேட்பேன். அதனால் உலகத்தில் இருக்க எல்லா ரசிகருக்கும் சொல்கிறேன், உங்கள் சார்பாக நான் டிவிகேல இருக்கிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு எந்த மேற்கொண்டு எதுவும் இல்லாமல் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் விட மாட்டேன். அதே மாதிரி எனக்கு இன்றைக்கி ஆதவ அர்ஜுன் சார் உங்களை தான் எனக்காக அது எங்கள் ரசிகர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க, நீ ஏதோ தப்பாக பேசுன மாதிரி. அது மறந்து போச்சு பாருங்கள், சாரி சார். அதான் முதல் மேடை, மன்னிச்சிருங்க, பொதுக்கூட்ட மேடை, அரசியல் மேடை. நான் 10 நாள் முன்னே லீடரை பார்க்க போனேன். நான் லீடர் தான் சொல்லுவேன் அவரை. ஏன்னா ஆல்ரெடி ரஜினி சாரை தலைவர் பேசுறதுனால அந்த தலைவரை சொன்னோன்னா நல்லா இருக்காதனால தான் லீடர்னு சொல்ல ஆரம்பித்தேன். அதனால் அவர்களை போகிறேன், உள்ளே போய் உட்காந்து பேசுகிறேன். ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு போய் உட்காரும்போது இது ஆல்ரெடி ஒரு சின்ன இஷ்யூலாம் போச்சு. நிறைய பேர் நம்மளை பிரித்து விட்றதான உலகமே இருக்குது. அது மாதிரி ஏதோ நடக்குதுன்னு இருக்கேன். அப்போ சாரோட உட்காந்து ஒரு 40 நிமிஷம் பேசும்போது அவரை கேட்டேன், சார் ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னாரு. சார் 45 வருஷம் ஒரு மனிதரோடு இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என் செல்ஃபோனை கூட எடுத்து காமிச்சேன். அவர் முன்னாடியே ரஜினி சார் ஃபோட்டோ தான் வச்சுருந்தேன். வருஷத்துக்கு ஒரு நாள் டிசம்பர் 12 உங்கள் பிறந்தநாள் அன்றைக்கி, அவரோட பிறந்தநாள் அன்றைக்கி நான் கோயிலுக்கு போயிட்டு நல திட்ட உதவிகள் பண்ணிவிட்டு பேப்பர் ஆடு கொடுக்குறது என் வழக்கம், அதை நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நானும் அவரும் ரசிகருங்க, எனக்கும் தலைவர் அவர், எனக்கும் தலைவர் இது. அதனால் அதெல்லாம் இங்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி நீ ஸ்க்ரீனில் கூட அதே வச்சுக்கோங்கன்னு சொல்லி